வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் யூனிட் 1ல் சாப்டர் 3 அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் எப்படி எல்லாம் எவால்வ் ஆச்சு, பஞ்ச் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, ஃபைல் மேனேஜ் சிஸ்டம்னா என்ன, இந்த ஃபைல் மேனேஜ் சிஸ்டம்ஸில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்தது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு டிபிஎம்எஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஸோ 2 கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஆசிட் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதுக்கப்புறம் கான்செப்ஷுவல் கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங்னா என்ன, ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்னா அந்த ஆட்டோமசிட்டினா என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன, அதுக்கப்புறம் ஐசோலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதனால் நம்மளுக்கு எப்படி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது டேட்டா பேஸில் எதுவுமே லாஸ் ஆகாமல் டேட்டாஸ் எப்படி நம்மளுக்கு செக்யூர் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் பார்த்தா டேட்டா பேஸ் மாடல் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் மாடல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ ஒரு மாடலும் என்னென்ன மாதிரிலாம் நம்மளுக்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இல்லை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்ல ஒரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் நம்ம டேட்டாபேஸ் மாடல் டைப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் மாடல்ஸ் கிவ்ஸ் அன் ஐடியா தட் ஹவு த ஃபைனல் சிஸ்டம் வில் லுக் லைக் ஆஃப்டர் இஸ் கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு வீடு கட்டும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் தராங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு கடைசி அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் எனக்கு எப்படி இருக்குன்றத முன்னாடியே எனக்கு ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் மாடல் சொல்கிறாங்க. It defines the data element and relationship between the data element. ஸோ ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் என்ன மாதிரி எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த டேட்டாபேஸ் மாடலில் சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் மாடல்ஸ் ஆர் யூஸ் டு ஷோ ஹவு டேட்டா இஸ் ஸ்டோர்ட், கனெக்டட், அசஸ்ட் அண்ட் அப்டேட்டட் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, ஸோ அந்த டேட்டாஸை நம்மளுக்கு தேவையும் போது நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம், அப்டேட் பண்ண போகிறோன்னா அதை எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மொத்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலாக எனக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது நம்மளுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்கிறதா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மாடல். இங்கே பார்த்தீங்கன்னா தோ தெர் ஆர் மெனி டேட்டாபேஸ் மாடல் பீன் யூஸ் நவடேஸ், பட் ரிலேஷன்ஷிப் மாடல் ஆர் மோஸ்ட்லி வைட் யூஸ்டு மாடல். ஸோ நிறைய டேட்டாபேஸ் மாடல் நம்மளுடைய கிட்ட இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் மாடல் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் மூலம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது டேட்டாபேஸ் மாடல்ன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், ரிலேஷன் டேட்டாபேஸ் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் டேட்டாபேஸும் நெட்வொர்க் டேட்டாபேஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அவுட்வைட்டடான ஒரு டேட்டாபேஸ் மாடல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. பட் அதில் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கனால, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கனால ஸோ அந்த ரெண்டு டேட்டாபேஸ் மாடலும் உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. இப்போ கரண்ட் நம்மளுக்கு ரிலேஷன் டேட்டாபேஸ் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டேட்டாபேஸ் மாடலும் அதோட ஒர்க் நேச்சர் என்ன, ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இந்த ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாடல் ஐஎம்எஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஐபிஎம்மோட ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ். இதுதான் வெரி ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மாடலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டும் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் ஆஸ் இன்ஃபர்மேஷன் இன் அ பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் லைக் எ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். The collections of record is called as a record type, which are equivalent to the tables in a relation model. The individual records are equal to rows. பாருங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ஹைராரிக்கல்னா நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைராரிக்கல் மாடல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூட். இப்போ பாருங்கள் கம்பெனி அப்படின்னு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் நோடாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ரூட் டேட்டாலேருந்து ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணும். எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடிங் அ சைல்டு நோட். இப்போ கம்பெனியோட சைல்டு நோட் பார்த்தீங்கன்னா யூசர், மிஷின், டிவைஸ், அப்ளிகேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனின்ற ஒரு
ரூட்டோட மற்றது எல்லாமே சைல்டு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ யூசர்லேருந்து நான் மார்க்கெட்டிங் பர்சனும் போது யூசர் எனக்கு வந்து பேரண்ட் ஆகிடும், மார்க்கெட்டிங் ஆகிடும், உங்களுக்கு சைல்டு ஆகிடும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்று ரிலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு டேபிளில் ஒரு ரோவை நம்ம ரெக்கார்ட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மூடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு ரோன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அது ஒன்றுமே இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, less redundant data and efficient search. When a same piece of data is stored in 2 or more separate places. Less redundancy என்ன அர்த்தம்? டேட்டா டூப்ளிகேஷன்ஸ். ஸோ டேட்டா வந்து நிறைய டூப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலேட் ஆகிருக்கிறதுனால ஸோ டேட்டாஸ் ரிப்பீட்டட் ஆகுது உங்களுக்கு வந்து இது வந்து தடுக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஓவரால் கம்ப்ளீட்னஸ், அக்யூரேட் அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா மெயின்லி யூஸ்ட் ஃபார் எரர் செக்கிங் அண்ட் வேலிடேஷன். ஸோ இந்த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ முழுமையாக டேட்டா இன்டெகிரிட்டி, ஸோ மொத்த டேட்டாவுமே கரெக்டாக எனக்கு ப்ராசஸ் ஆகிருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக எனக்கு செக் பண்ணி கொடுக்குறது இந்த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது டெபிட் ஆகிருக்கணும், யாருக்கு வந்து அந்த ரிசீவ் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ அந்த ரிசீவர் எண்டுக்கு போய் டேட்டா ரீச் ஆகிடுச்சா, அது கம்ப்ளீட்டாக ரிசீவ் ஆகிடுச்சான்றதுக்கு ரிசீவ் ஆகிட்ட பிறகு அதோட அப்டேட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸோ இது வந்து எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எரர் செக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவரால் ப்ரோக்ராம் இருக்குன்னா ஸோ எரர் செக் பண்ணுவாங்க, எந்த இடத்துல எரர் இருக்குன்னு. ஸோ ஓவராலாக செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம ரூட் நோட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு இப்போ மார்க்கெட்டிங் இப்போ நான் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் ஒரு டேட்டாவில் ஏதோ சம்திங் சேஞ்சஸ் பண்ணும்போது நான் ரூட் நோட்லேருந்து நான் என்ன பண்ணணும், ஒன்று நான் செக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதனால் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இது நிறைய ரிலேஷன்ஷிப் ஒன்றுக்கும் பைண்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டாஸை நான் அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ எனக்கு நான் ஆகும். இது கொஞ்சம் எனக்கு வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் யூசிங் த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். ஃபர்ஸ்ட் டெவலப் நெட்வொர்க் மாடல் வாஸ் IDS, இன்டெகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அட் ஹனிவெல். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் மாடல் வந்து டிசைன் பண்ணாங்க ஹனிவெல்ன்ற இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா திஸ் நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு ஹைரார்க்கிக்கல் மாடல் எக்ஸப்ட் தட் திஸ் மாடல் ஈச் மெம்பர் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் ஓனர்ஸ். நம்ம ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கும். ஸோ நிறைய சைல்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேரண்ட் இருக்குது. ஸோ மோர் தென் ஒன் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மாடலுக்கும் ஹைரார்க்கிக்கல் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். பட் ரெண்டுமே உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஹேண்டில் இன் பெட்டர் வே. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஹைரார்க்கிக்கல் பார்க்கும்போது லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து அங்கே யூஸ் பண்ண முடியலன்றதான் நம்ம லிமிடேஷனாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வந்து இந்த நெட்வொர்க் டேட்டா மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. திஸ் மாடல் ஐடென்டிஃபைஸ் 3 database component, network schema, subschema and language for the database management. ஸோ இந்த மாடலில் 3 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நெட்வொர்க் ஸ்கீம், சப்ஸ்கீம், லாங்குவேஜஸ். ஸோ ஒன்றும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்கீம். நெட்வொர்க் ஸ்கீமா பார்த்தீங்கன்னா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் எப்படி இருக்கணும், அது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நெட்வொர்க்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த நெட்வொர்க் ஸ்கீமா தான் என்ன பண்ணுறாங்க, இந்த காம்போனன்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கீமா. ஸோ கண்ட்ரோல் ஆன் வியூஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஃபார் த யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ் வந்து எந்தெந்த டேட்டாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எந்தெந்த டேட்டாஸை வியூ பண்ணணும், எந்தெந்த டேட்டாஸ் வந்து எடிட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், எந்தெந்த டேட்டாபேஸை மட்டும் யூசர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எது கண்ட்ரோல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கீமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் அசஸிங் த டேட்டாபேஸ். ஸோ நார்மலாக ஒரு கெஸ்ட் யூசர்ஸ் வராங்க, ஸோ அந்த டேட்டாஸை நம்ம வந்து வியூ பண்ணணும், டேட்டாஸை பார்க்கணும் டேட்டாபேஸில் அப்படின்ற போது இந்த லாங்குவேஜ் இந்த காம்போனன்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் டேட்டாபேஸோட மாடலில் 3 விதமான காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்.
ஸோ நிறைய ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஈஸி டேட்டா அசஸ். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மாடலில் டேட்டா மாடலில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸை அசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்சி. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க் மாடல்லையும் ஈவன் இது சிமிலர் டு ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாதிரியே இதுலேயும் பேரன்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால டேட்டா இன்டெகிரிட்டி முழுமையாக நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸை ஓவராலாக நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மாடலோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் இன் டிசைன். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ சின்ஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் த நம்மளுக்கு வந்து ஒரு டிசைனாக இருக்கும்போது இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட அதை மறுபடியும் நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் இதை மெயின்டைன் பண்ணுறதும் இட்ஸ் சம்வாட் குவைட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் இந்த 2 ஃபீச்சர்ஸால தான் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேட்டா மாடலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து என்னால் ஒர்க் ஆகலை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேட்டா மாடல்ஸ், ஹைரார்க்கிக்கல் டேட்டா மாடல்ஸ், நெட்வொர்க் டேட்டா மாடல்ஸ். இந்த 2 மாடல்ஸுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறனால தான் அது ப்ராப்பராக என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகாமல் அது நிறைய வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிலேஷன் மாடல். ஸோ இந்த மாடல் தான் இப்போ கரண்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடல். ஸோ இந்த மாடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த ரிலேஷன் மாடலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எதாவது சொல்லுவோம்னா ஒரு டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதுதான் ரிலேஷன் மாடல். ஸோ என்ன பண்ணால் ஒரு டேபிள் எடுத்துகிட்டு அந்த டேபிளில் நம்ம எப்படி வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ரோஸ் அண்ட் காலமாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதோட கனெக்டிவிட்டி தான். அந்த ரோவும் காலமும் சேர்ந்து எப்படி உங்களுக்கு ஒரு டேபிளாக கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸும் உங்களுக்கு வந்து ரோ அண்ட் காலமாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு ஒரு டேபிளாக உங்களுக்கு ரிலேஷன் மாடல் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஸோ ஒரு நேம், அதோட அந்த காலத்தோட நேம் டைப்பும் அதோட நேமும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிற ரெக்கார்டை நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டேட்டாவை நான் ரெக்கார்ட் டைப்பில் ரோ வைஸ் நான் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன் எதை மீன் பண்ணுறாங்க, டேபிள் மீன் பண்ணுறாங்க. ஸோ காலத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ரோ செலக்ட் பண்ணோன்னா ஒரு பர்சனோட பர்டிகுலர் ரெக்கார்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நாவும் கிடச்சிரும். அதே ஒரு காலம் கொடுக்குறோன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் மட்டும் எனக்கு தேவைன்னா அந்த நேம் காலம் நான் சூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸில் இருக்கிற இல்லை அந்த டேபிளில் இருக்கிற ஓவரால் எல்லாரோட நேமுமே எனக்கு நாவும் வியூ பண்ண முடியும். ஆனால் பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி மட்டும் நான் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ரோவை நான் செலக்ட் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலரில் என்னென்னலாம் ஃபீல்டு நான் கொடுத்துருக்கணும் அந்த ஃபீல்டு எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த பர்டிகுலர் பர்சனோட ரெக்கார்டு எனக்கு நான் காமிக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் டேட்டா மாடல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதனால் ஈஸியாக வந்து நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இதை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோரலஸ் ஆரக்கிளாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து எஸ்கியூலாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் மூலமாக தான் இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி அதை ரெட்ரீவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஸோ இப்போ கரண்ட்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் வந்து ஃபெமிலியர் ஆயிருக்கு. திஸ் மாடல் இன்கார்பரேட் காம்பினேஷன் ஆஃப் ஹூப்ஸ் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம C++லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹூப்ஸ் கான்செப்டையும் டேட்டாபேஸ் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி இந்த மாடல் என்ன பண்ணுறாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் யூசஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஆப்ஜெக்ட். ஸோ டேட்டாவும் அதுக்கப்புறம் அதில் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக சேர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் டேட்டாஸ் தேவையோ அந்த மாதிரி டேட்டாஸ் என்ன பண்ணுறாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பழைய மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜாவோ ஒரு வீடியோவாவோ ஆடியோவாவோ என்ன பண்ணுறாங்க அவங்களோட டேட்டாஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ கன்வெர்ட் பண்ணிக்கும் போது சின்ஸ் நம்ம ஜியோஐக்கு நம்ம அனிமேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப செட் ஆனதுனால எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஒரு ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அமேசானாக இருக்கட்டும் ஸோ எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் என்ன பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளை வந்து ஷோ பண்ணும்போது விசிபிள் பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ணுறாங்க அதோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலுக்கு வந்தது. ஸோ இட் மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ நிறைய டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் கேன் ஹேண்டில் எஃபிஷியன்ட்லி.
ஸோ எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு இதுவாக இருந்தாலுமே இது ஈஸியாக என்ன பண்ணுறது, எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டாபேஸ் மாடலில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மாடல் பற்றி ஒரு டாப்பிக்குமே அதோட டைப்ஸ் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 4 டேட்டாபேஸ் மாடல் பற்றி அந்த புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா RDBMS பற்றி அதோட டைப்ஸ் பற்றி என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.